ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி தான் குடிப்போம். அதுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு 3 நாள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுகு எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காகும்னு சொல்லுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ட்ரிங்க் சாப்பிட்லாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது அதிகமாக கொடுத்து பழக்கப்படுத்துங்க. பெண் பிள்ளைகளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ பெண் பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாக இது கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து சேர்க்க வேணாம். வெள்ளை உளுந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. பட் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் தான் சத்து அதிகம் இருக்குது. அதில் அந்த கருப்பு தோல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ரொம்பவே சத்து. ஸோ அதனால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை நல்லா மிதமான ஹீட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகணும். ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருவை விட்டுறாதீங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர் போகாமல் இருக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள். இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனால் போதும். உளுந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி, உளுந்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா நொறுன்னு இல்லாமல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம ட்ரிங்க் செய்ய போகிறோம். உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து பவுட்ரு எடுத்துக்கிட்டோம்னா தாராளமாக 4 பேர் நம்ம கஞ்சி சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுனா 4 பேருனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பால் பாத்திரம் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த உளுந்து பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கும், இல்லைனா பொங்கி ஊற்றிடும். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பண்ணுங்கள். கிண்டி விட்டுட்டே இருங்க. உளுந்து நல்லா வேகட்டும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா இதை மாதிரி நல்லா பொங்கும். பொங்கி கீழெல்லாம் ஊற்றிடும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, மீடியம் ஹீட்டில் பண்ணுங்கள். இதுமாரி பொங்கி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா, லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா அது பொங்காமல் நம்ம கிண்ட அது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2.5 கரண்டி அளவுக்கு சின்ன கரண்டி அளவுக்கு 2.5 கரண்டி அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்க்க வேணாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரையோட அளவை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் சர்க்கரையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1/2 கரண்டி அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கஞ்சி குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த திக்னஸ்ஸு. ஸோ நீங்கள் இதோட அளவோடு கரெக்டாக பண்ணுங்கள். கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் குடிக்கிறதுக்கு ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் தரும். மார்னிங் சாப்பாடாக எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா குடிச்சிங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மே குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.